எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள எல்லாம் பார்த்தது சந்தோஷம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல புதிய ஏற்பாட்டுல எபிரெயர் 11 அதிகாரத்தை எல்லாம் எடுத்துக்கோங்க. எபிரெயர் 11 அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். எபிரெயர் 11 அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். இந்த வசனம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த எபிரெயர் 11 அதிகாரம் முழுசுமே ஒரு விசுவாசத்தின் அதிகாரம்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஃபுல்லா இந்த அதிகாரத்துல என்ன பார்க்க போறோம்? நம்ம சரீரம் வாழ்வதற்கு தேவை என்னது? சுவாசம். அதுக்கு சுவாசத்துக்கு முன்னாடி ஒரு வீய போட்டுக்கோங்க, விசுவாசம். அப்ப சரீரம் வாழ்வதற்கு தேவை சுவாசம். அதே போல நம்முடைய ஆத்மா வாழ்வதற்கு தேவை விசுவாசம். அப்ப விசுவாசம்ன்றது அவ்வளவு முக்கியம் நம்ம ஆத்மாக்கு. இந்த விசுவாசத்தை பத்தி தான் பார்க்க போறோம். விசுவாசத்தின் விளைவுகள், அவுட்கமிங் ஆஃப் ஃபெய்த். இந்த விசுவாசத்தின் விளைவுகள்ல நம்ம 3 அம்சங்கள் இருக்கு. அது எல்லாரும் பேச மாட்டாங்க. சிலர் ஃபர்ஸ்ட் அம்சத்தை பத்தி பேசுவாங்க, இல்ல 2வது பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம 3த்தையும் பார்க்க போறோம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெய்த். 3 அம்சங்கள் இருக்கு. முதலாவது, இந்த விசுவாசத்துல சிறப்பு உண்டு. 2வது, விசுவாசத்துல சிலுவையும் உண்டு. 3வது, விசுவாசத்துல சித்தம் உண்டு. அப்ப சிறப்பு, சிலுவை, சித்தம், இந்த 3 காரியத்தை பத்தி பார்க்க போறோம். முதலாவது இந்த சிறப்பு. விசுவாசத்துல என்ன சிறப்பு? தட் இஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் யூனிக்னஸ் ஆஃப் ஃபெய்த். இந்த அதிகாரத்துல 11 அதிகாரத்துல 32ஆம் வசனத்திலிருந்து வாசித்தா ஒரு 10 சிறப்பு இருக்கு. அதாவது சாதனைகள். விசுவாசத்தினால எப்படி அவங்க பெரிய சாதனை சாதிச்சாங்க, விசுவாசத்தினால எப்படி அவங்க பழைய ஏற்பாட்டுக்கு பரிசுத்தவான்கள் எப்படி ஜீவிச்சாங்க அப்படின்றத பத்தி ஒரு 10 சாதனை இருக்கு. நம்மளும் அந்த 10 சாதனையும் இந்த விசுவாசத்தினால நம்மளும் சாதிக்கலாம். இப்ப அந்த 10 ஒவ்வொன்றா வாசிக்கலாம். 33ஆம் வசனம். 33ஆம் வசனத்துல எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. எபிரெயர் 11 அதிகாரம் 33ஆம் வசனம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்பர் 1, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். 2வது, நீதியை நடப்பித்தார்கள். 3வது, வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். 4வது, அடைத்தார்கள். 5வது, அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். 6வது, பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். 7வது, பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். அடுத்தது 8வது, யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். 9வது, அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். கடைசி 10வது, 10 இங்கிலீஷ்ல சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கான்கர்ட் கிங்டம்ஸ், 2வது டிட் ஜஸ்டிஸ், 3வது ரிசீவ்ட் ப்ராமிஸ், 4வது ஸ்டாப் தி மவுத் ஆஃப் லயன்ஸ், 5வது quench தி வயலன்ஸ் ஆஃப் ஃபயர், 6வது எஸ்கேப் தி எட்ஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 7வது took advantage of weakness, அடுத்தது became great in war, அடுத்தது defeated the army of foreigners, அடுத்தது கடைசியா women received their dead raised to life again. இந்த 10 சாதனைகளை சாதிச்சாங்க. திருப்பி ஒரு தடவை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொன்றா நிறுத்தி வாசிக்கலாமா? 32ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் வாசிங்க. 33ஆம் வசனத்துல ஃபர்ஸ்ட் முதலாவது சாதனை, ராஜ்யங்களை ஜெயித்தவர்கள் யாருன்னா ராஜாக்களை போன்றவர். ராஜாக்கள்னா ராஜ்யங்களை ஜெயித்தாங்க, லைக் கிங்ஸ். 2வது, நீதியை நடப்பித்தவர்கள் சாலமோனை போன்றவர்கள். 3வது, வாக்கு தத்தங்களை பெற்றவர்களா நம்ம முற்பிதாக்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவங்கெல்லாம் நம் ஃபோர் ஃபாதர்ஸ். அடுத்தது, சிங்கங்களின் வாயிலை அடைத்தவர்கள் தானியேலை போன்றவங்க. அடுத்தது, அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகு போன்றவங்க. அடுத்தது 6வது, பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், தாவீதை போன்றவர்கள். 7வது, பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், எலியாவை போன்றவர்கள். அடுத்தது 8வது, யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அதுவும் மீண்டும் ராஜாக்கள். அடுத்தது 9வது, அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், அது ராஜாக்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள். கடைசியா 10வது, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், அது சுனேமியாலை போல, லைக் சுனாமைட். பாருங்க, இது எல்லாம் விசுவாசத்தோட சாதனை. விசுவாசத்தோட இந்த சாதனையை பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். இது ஒரு எப்படியாவது நம்மளும் இந்த மாதிரி சாதிக்கணும். இதெல்லாம் ஒரு சந்தோஷமான அனுபவம், ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் அனுபவிக்கத்தக்க ஒரு ஆசீர்வாதம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அட்வென்ச்சர் டு என்ஜாய். நம்மளுக்கும் இந்த மாதிரி ஆசை வேணும்னு நினைப்போம். நம்மளும் இந்த மாதிரி விசுவாசத்தோட அந்த ஆசீர்வாதத்தை, விசுவாசத்தோட அந்த விளைவுகளை, ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணலாம், சாதிக்கலாம்.
அதை எப்படி சாதிக்கலான்றது பார்க்க போறோம். இந்த பழைய ஏற்பாட்டுல இந்த பழைய ஏற்பாட்டு வீரர்கள்லாம் இதெல்லாம் சாதிச்சாங்க. இந்த 10 காரியத்த சாதிச்சாங்க. அதாவது விசுவாசத்தின் ஒரு சிறப்பு. அந்த சிறப்ப நம்பளாலும் அடைய முடியும். அது எப்படி அடைய முடியும்னா, நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பழைய நெறைய வசனம் உங்களுக்கு தெரியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் டு த ஒன் ஹூ பிலீவ்ஸ். நம்ம விசுவாசி அது இல்லாம இன்னொரு மீகால ஒரு வசனம் வாசிக்கிறோம். மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஐ வில் ஷோ யூ மார்வெலஸ் திங்ஸ். நிறைய வாக்குத்தத்தம்லாம் நமக்கு தெரியும். இந்த விசுவாசத்தை எப்படி நம்ம இந்த சாதனையை நம்மளும் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்க பரிசுத்தவான்கள் மாதிரி சாதிக்கலாம் அப்படின்னா, நம்ம 1 கொரிந்தியர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 10:13 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். பாருங்க, இந்த வசனத்துல இந்த 1 கொரிந்தியர் 10:13ல ஒரு 3 காரியத்தை பார்க்கிறோம். முதல் காரியம்னா, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடம் கொடுக்க மாட்டார். இரண்டாவது காரியம், சோதனை தாங்கத்தக்கதாக நமக்கு பலன் கொடுக்கிறாரு. 3வது காரியம், அதை தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டாக்குறார். பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். உலகத்துல நமக்கு சோதனை வரலாம். ஆனா பாருங்க, ஆண்டவருக்கு தெரியும் நம்மளால இவ்வளவுதான் தாங்க முடியும்னு. அந்த திராணிக்கு மேல நம்ம சோதிக்க மாட்டாரு. அப்ப நம்ம திராணிக்கு மிஞ்சிய சோதனை இல்லை. there is no test beyond ability. திராணிக்கு மேல் மிஞ்சிய சோதனை இல்லை. 2வது, அப்படியே சோதனை வந்தாலும் அந்த சோதனையை தாங்கிறதுக்கு பலன் தராரு. there is power to bear. கடைசியா 3வது, அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கையும் உண்டாக்குறாரு. a way to escape. இந்த 3 ஒரு சோதனை வந்தாலும் இந்த 3 காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்யறாரு. இது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? அப்ப இந்த 3 காரியம் இருக்கும்போது நம்மளுக்கு இதுவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதுக்கு மிஞ்சின ஆசீர்வாதம் என்ன வேணும்? இதுவே நமக்கு இதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம்? விசுவாசத்தை கொண்டு சாதிக்கலாம். சோதனை வந்தாலும் நம்ம திராணிக்கு மேல கொடுக்க மாட்டாரு. நம்ம எல்லாம் சொல்றோம், ஐயோ இவ்வளவு சோதனை வந்துருச்சு, ஆண்டவர் எவ்வளவு சோதிச்சிட்டாரு. அப்படி ஆண்டவர் ஒரு காலம் நம்ம சோதிக்க மாட்டாரு. நம்ம திராணிக்கு மேல சோதிக்கவே மாட்டாரு. ஆண்டவருக்கு தெரியும் இவ்வளவுதான் அவன் தாங்குவான், இதுக்கு மேல அவனால தாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவ்வளவுதான் சோதிப்பாரு. அப்ப சோதிக்கும் போதும் அந்த சோதனைக்கு தாங்கிறதுக்கு பலனையும் அவரே கொடுத்துடுறாரு. கடைசியா அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்கியிருக்காரு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? சோதனை வந்த நேரத்துல எல்லாம் அதை எப்படி நம்ம கடந்து போனோம்? நம்மளோட பலத்தினால இல்ல, ஆண்டவர் கொடுத்த கிருபையினால, ஆண்டவர் நமக்கு தாங்க பலன் கொடுத்ததுனால நம்ம அதெல்லாம் தாண்டி போயிருக்கோம். அப்ப இந்த சோதனையெல்லாம் தாண்டி ஒரு விசுவாசத்துக்குள்ள வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கலாம். அங்க எகிப்திய ஜனங்களுக்கு தப்பிச்சு ஓடி வராங்க. அவங்க தப்பிச்சு ஓடி வரப்ப பாருங்க, அவங்களுக்கு 4 பக்கத்துலயும் நகர முடியாத நிலைமை. முன்னாடி பார்த்தா பறந்து விரிஞ்ச கடல், அப்புறம் பின்னாடி பார்த்தா எதிரியோட சேனை துரத்திட்டு வருது, ஒண்ணும் பண்ண முடியல. இடது பக்கத்துல பார்த்தா பெரிய பெரிய மலை, அவங்கள போக முடியல. வலது பக்கத்துல பார்த்தா செருகு மணல், அதாவது குயிக் சாண்ட்னு சொல்லுவாங்க, காலை வச்சா உள்ள போயிடும் அந்த மாதிரி மணல். அப்ப 4 பக்கத்துலயும் அவங்களுக்கு நகர முடியாத நிலைமை. இம்மொபிலிட்டி ஆன் ஆல் 4 சைட்ஸ். அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க என்ன பண்ணாங்க? முன்னாடி பார்த்தா கடல், வாஸ்ட் சி இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். அப்புறம் பார்த்தா பின்னால துரத்தக்கூடிய எதிரிகள், அண்ட் எனிமி டு சேஸ் ஆஃப்டர். இடது பக்கத்துல பார்த்தா பிக் மவுண்டன்ஸ் ஆன் லெஃப்ட் சைடு, வலது பக்கத்துல குயிக் சாண்ட்ஸ் ஆன் ரைட் சைடு. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அவங்களால எந்த சைடும் போக முடியல இஸ்ரவேல் ஜனங்களால. அப்ப அவங்க கர்த்தர் எப்படி அவங்களுக்கு பாதுகாத்தா தெரியுமா? ஒரு பொக்கற்ற நிலைமை, என்ன பண்றதுன்னே தெரியல அவங்களால. ஒரு மார்க்கம் இழந்த நிலைமை, எந்த வழியில போகிறதுன்னு தெரியல. அப்புறம் மூளையே மறத்து போகக்கூடிய நிலைமை. அந்த சூழல கர்த்தர் அவங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சாரு. அது மட்டும் இல்ல, அவங்களை கடத்திட்டு வந்த மோசையே கல்லெறியத்துக்கு கூட அவங்க ரெடியா இருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனை. அந்த மாதிரி சூழ்நிலையில கர்த்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவங்கள எப்படி அவங்க கடத்தாங்க? கர்த்தர் கடல் பிளந்து ஜனங்கள் எல்லாம் கடந்து வந்தாங்க. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாரு. இந்த வேளையில உங்க ஜீவியத்துல 4 புறத்துலயும் நம்ம நகர முடியாத நிலைமையில இருக்கலாம். எந்த சோதனையில நான் என்ன ஆண்டவரே பண்றது? இந்த சைடு போனாலும் பிரச்சனை, அந்த சைடு போனாலும் பிரச்சனை, எதுவுமே எங்களால பண்ண முடியலையே ஆண்டவரே, என்ன பண்றது? நீங்க கவலையோடு இருக்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நினைச்சுக்கோங்க, ஆண்டவர் ஒரு வனாந்தரத்துல ஒரு புது வழியை திறந்தாரு. செங்கடல்ல இதுவரைக்கும் ஒருத்தரும் போகாத ஒரு புது வழியை திறந்து அவங்களை வழி நடத்தி அதே தேவன் உங்களையும் என்னையும் நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அதனால நீங்க சோதனை பார்த்து பயப்பட வேண்டாம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களே நடத்தின அதே தேவன் நம்மளையும் கர்த்தர் நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. சில சமயம் நீங்க சொல்லலாம், இதை சொல்ல முடியாத
பிரச்சனை, அன்ஸ்போக்கபிள் ப்ராப்ளம் சொல்லலாம். இதை நான் எங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாது, அப்பா கிட்ட சொல்ல முடியாது, இந்த பாஸ்டர்ட்டையும் நான் சொல்லல, என் நெருங்கிய நண்பர்கிட்டையும் சொல்லல, யார்கிட்டையும் சொல்லல. இதை நான் என்ன செய்வேன், இதை யார்கிட்டையும் சொல்ல முடியாத பிரச்சனை, நான் எப்படி இந்த இந்த சோதனையை கடந்து போவேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு வழி திறக்க மாட்டாரா ஆண்டவர் நினைக்கலாம். இந்த பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாரான்னு இருக்கலாம். இந்த பிரச்சனையை எப்படி நான் தாண்டி வரப்போறேன்னு நினைக்கலாம். கர்த்தர் எப்படி கடல்ல பிளந்து ஜனங்களை கடந்து போறாங்களோ, அதே போல் கர்த்தர் நம்முடைய ஜீவித்துல ஒரு புது வழியை உண்டாக்கி, புது பாதையை உண்டாக்கி, எல்லா பிரச்சனையில இருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தருவாரு. சி பார்ட்டட் அண்ட் தே கிராஸ்ட்னு பாக்குறோம். அந்த கடல் வழியா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் போய் அந்த ஒரு பெரிய விடுதலை அடைஞ்சாங்க. எதிரிக்கும் தப்பிச்சாங்க, முன்னாடி இருக்க இந்த தண்ணியும் கடந்து போயிட்டாங்க, மலையும் ஒண்ணு பண்ண முடியல, சைட்ல இருக்க செருகு மணலும் ஒண்ணு பண்ண முடியல. எப்படி கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாங்களோ, ஒரு மார்க்கம் இல்லாத சூழ்நிலையில மார்க்கத்தை உண்டு பண்ணின நம்ம மகிமையின் தேவன் நம்முடைய ஜீவித்துல எந்த பண்ண முடியாதுன்னு, என்ன பண்றதுன்னு தெரிய முடியாத சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு புது மார்க்கத்தை உண்டு பண்ணக்கூடிய மகிமையுள்ள தேவன் இருக்காரு. அப்ப நம்ம ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் வைத்து, அந்த விசுவாசத்தோட நம்ம எல்லா கருத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும். ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, என்னால இதை தாங்க முடியல, நீங்க எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் வைக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு ஒரு பலத்தை தந்து அதை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவாரு, தாங்க பலனையும் தருவாரு. அந்த சோதனையெல்லாம் கடந்து நம்ம இந்த விசுவாச வீரர் போல இந்த விசுவாசத்தோட சாதனைகள் அடையலாம். எவ்வளவு 10 சாதனைகளை பார்த்தோம் பாருங்க. அவங்க ராஜ்யத்தை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், சிங்கத்தின் வாயை கட்டினாங்க, அக்னியில நடந்தாங்க, இவ்வளவு காரியத்தை பார்க்கிறோம். அந்த எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு வேணும்னா நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணும், விசுவாசத்துல இருக்கணும். பிராணிக்கு மேலான சோதனை இல்ல, அது தாங்கிக் கொள்ள பலனும் தராரு, தப்பித்துக்குள்ள வழியும் தராரு. அப்ப அந்த விசுவாசத்தோட இருந்து இந்த விசுவாசத்தோட 10 சிறப்பையும் நம்ம சுதந்திரிக்கலாம். எல்லாருக்கும் இந்த 10 அனுபவம் வேணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஆர்டர் மேல ஒரு விசுவாசமா வச்சு, இஸ்ரவேல் ஜனங்க விசுவாசம் வச்சு தப்பிச்சது போல கர்த்தர் நம்முடைய போராட்டத்திலேருந்து நமக்கு ஒரு விடுதலை தருவாரு. அது மட்டும் இல்ல, இயேசுவானவர் சிலுவையில் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவரை கல்லறையில கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் 3ஆவது நாள் அந்த ஸ்திரீகள்லாம் என்ன செய்யறாங்க, கந்த வர்க்கங்களை கொண்டு போறாங்க. அது யூதர்களோட வழக்கம். கந்த வர்க்கம்னா வாசனை திரவியங்கள், பெர்ஃப்யூம், சென்ட். தே டுக் பெர்ஃப்யூம் இன் ஹேண்ட். அதை கொண்டு போய் அவருக்கு பூசலான்னு சொல்லி போறாங்க. ஆனா அவங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை. அவங்க எதுக்காக போறாங்க, அந்த யூதர்களோட வழக்கத்தின்படி அந்த இயேசுவோட சரீரத்துல அந்த பெர்ஃப்யூமை கந்த வர்க்கத்தை பூசத்துக்கு போறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் மேல இருக்க ஒரு அன்பு, அவருடைய சரீரத்தின் மேல இருக்க ஒரு அக்கறை, அது மட்டும் இல்ல அவரை பார்க்கணும்னு ஒரு பெரிய ஆசை, ஆர்வம், இந்த காரியத்துக்காக போறாங்க. they love to the Lord, cares about the body, interested in seeing him. இந்த 3 காரியத்துக்காக அவங்க அந்த கந்த வர்க்கத்தெல்லாம் எடுத்து ஸ்ரீகள் போறாங்க. ஆனா போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம், ஒரு பெரிய பயம். நம்ம போறோம், கந்த வர்க்கத்துல எடுத்துட்டு போறோம், ஆனா அந்த கல்லறையை ஒரு பெரிய கல்லு மூடி இருக்குமே, அந்த கல்லை யாரு புரட்டுவா நம்மளுக்கு? அந்த கல்லை புரட்டினா தானே நம்ம உள்ள போய் போக முடியும். அந்த பெரிய பாறாங்கல்ல யாரு புரட்டுவான்னு ஒரே குழப்பமா இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு கேள்விக்கறி, என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்தோட, அந்த கேள்விக்குறியோட குழப்பத்தோட என்ன பண்றாங்க, நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இருந்த கொஞ்சம் நஞ்ச விசுவாசத்தோட அவர்கள் எட்டி நட போட்டாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க, போய் பார்த்தாங்க, அங்க என்ன கல்லறையில கல்லே இல்ல. ஆனா அவங்களுக்கு தெரியல எப்படி போச்சுன்னு. ஆனா நமக்கு தெரியும், அந்த கல்லை யார் எடுத்தாங்க நமக்கு தெரியும், பைபிள் வாசிக்கிறோம். அவங்களுக்கு ஆச்சரியம், அவங்க போய் சேர்றாங்க, கல் இல்ல. அப்ப அவங்க கடைசியில இயேசுவை தரிசிக்கிறாங்கன்னு பாக்குறோம். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அந்த தடைய கல்லை நீக்கி போட்டாரு. அதே போல நம்முடைய ஜீவிதத்துல இந்த ஒரு கல்லு ஒரு பெரிய பாரமான காரியமா இருக்கலாம், ஒரு சரீரத்துல வியாதியா இருக்கலாம், அல்லது நமக்கு விரோதியா இருக்கலாம், அது ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஒரு போராட்டமா இருக்கலாம், வேலையில பிரச்சனையா இருக்கலாம், அது பாடுகளா இருக்கலாம். இதன் மத்தியில யார் இந்த கல்லை புரட்டி போடுவா? ஆண்டவரே, என்னுடைய ஜீவித்துல இருக்க இந்த கல்லை யார் தள்ளி போடுவா? இதுக்கு என்னைக்கு ஒரு விடுவு கிடைக்கும் நினைக்கலாம். இந்த கல்லை நீக்கவே முடியாதா அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் எப்படி அந்த நாள்ல அவர்களுக்கு அந்த கல்லை புரட்டி போட்டது போல, ஆண்டவர்ல விசுவாசத்தோட நம்ம எட்டி நடை போட்டது மாதிரி நமக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் விசுவாசத்தோட ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அற்புதத்தை செய்வாரு. நமக்கு இருக்கிற இந்த போராட்டம், நமக்கு இருக்கிற இந்த கல் போல பாரமா இருக்கிற எல்லா சோதனைகளிலும் கர்த்தர் ஒரு விடுதலை தருவாரு. பைபிள்ல பார்த்தா நிறைய வாக்குத்தத்தம் இருக்கு. எவ்வளவு வாக்குத்தத்தம் இருக்கு, அதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோமா? எவ்வளவு வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தெல்லாம் நம்ம நல்லா தியானிச்சு அதை விசுவாசிக்கிறோம். மத்தேயு 11:28 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் இருக்கு, என்னிடத்தில் வருகிறவனை நான்
புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்றாரு. he that cometh unto me I cast not away. அப்ப என்னிடத்தில் வருகிறவனை அவர் என்ன சொல்றாரு? என்னிடத்தில் ரட்சிக்கப்பட்டு வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை நான் சொல்றாரு? இல்ல என்னிடத்தில் விசுவாசி வருகிறவனை புறம்பே தள்ளுகிறவனா சொல்றாரு? இல்ல என்னிடத்தில் நம்புகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறவனா சொல்றாரு? அப்படி சொல்ல, என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட எந்த நிலைமையில போனாலும் அவர் நம்மள புறம்பே தள்ள மாட்டாரு. நம்ம இருக்கிற இதே நிலைமையில போலாம். அப்படிதான் வசனம் சொல்லுது. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் வச்சு நம்முடைய கஷ்டங்கள்ல சோதனைகள்ல ஆண்டவர்கிட்ட போகும்போது நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு ஒரு பலத்தை தருவாரு, நமக்கு ஒரு விடுதலை தருவாரு. எப்படி இந்த கந்தவர்க்கத்தை எடுத்துட்டு போன ஸ்திரீகளுக்கு அந்த கல்லை புரட்டி போட்டாரோ, நம்முடைய ஜீவித்துல இருக்க கல்லை, நம்முடைய ஜீவித்துல இருக்க கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர் புரட்டி போடுவாரு. எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போக முடியாத நிலைமையில வழியை திறந்தாரோ, நமக்கு ஒரு புது வழியை திறப்பாரு. அப்ப நம்ம காரியத்தெல்லாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம விசுவாசம் வச்சு, நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமா கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. விசுவாசத்துக்கு ஒரு சிம்பிள் டெபினேஷன் கொடுக்கலாம். விசுவாசம் அப்படின்னாலே என்னது? விசுவாசம் என்பது கீழ்ப்படிதல். faith is obedience. அப்ப விசுவாசத்தை எப்படி நம்ம கத்துக்க முடியும்? எப்படி விசுவாசத்தை நம்ம நடப்பிக்க முடியும் நம்ம ஜீவிதம்னா கீழ்ப்படிதல் தான். அப்ப ஒரு மிரக்கல் நடக்கணும்னா, அற்புதம் நடக்கணும்னா அதுக்கு முக்கியமா கீழ்ப்படிதல் தான் வேணும். அப்ப மிரக்கல் இஸ் நாட் அ மேஜிக், இட் இன்வால்வ்ஸ் ஒபீடியன்ஸ். அப்ப நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அப்ப கீழ்ப்படுகிறது தான் விசுவாசத்தோட முதல் அடையாளம். அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும். நம்ம ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் பாத்தீங்கன்னா ஒரு நிபந்தனைக்குரியது. அந்த வாக்குத்தத்துக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடியோ ஒரு நிபந்தனை இருக்கணும். நம்ம வாக்குத்தத்தம் மட்டும் புரிச்சுக்கிறோம். ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ அந்த நிபந்தனைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆல் த காட்ஸ் ப்ராமிசஸ் ஆர் கண்டிஷனபிள்னு பார்க்கணும். அப்ப அந்த வாக்கு தத்துவத்துக்கெல்லாம் அந்த நிபந்தனைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயமா அந்த வாக்கு தத்துவம் நம்ம ஜீவிதத்தில் நிறைவேறும். ரோமர் 1:7 ஒரு பார்க்கிறோம். ரோமன்ஸ் சாப்டர் 1:7 விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. அப்ப பாருங்க, இன் ஆர்டர் டு ஒபே தி ஃபெய்த். விசுவாசத்துக்கு நம்ம விசுவாசம் அப்படின்னா என்ன? முக்கியமா ஆண்டவர வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அந்த மாதிரி நம்ம ஆண்டவரை விசுவாசிச்சு அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும் போது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஆண்டவருக்கு வசனத்தை வாசிச்சு கீழ்ப்படிய நம்மளோட வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் உண்டாகும். நீங்க கானா ஒரு கல்யாண வீட்டுல பாருங்க, அந்த கற்சாடியோட தண்ணிய கனிரசமா ஆண்டவர் மாத்தினாரு. பாருங்க, அந்த ஆண்டவர் அந்த கனிரசமா மாத்துறதுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்யலன்னு பாருங்க. ஆண்டவர் தண்ணீர் ஒப்பினாரா? இயேசு தண்ணீர் ஒப்பல. அந்த கற்சாடி எல்லாம் கழுவுனாரா? அவர் எதுவும் கழுவல. அதை ருசி பார்த்தாரா? அதுவும் செய்யல. அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்பாக்காரங்கள்ட்ட கொடுத்தாரா? அதுவும் செய்யல. இதெல்லாம் இப்ப யார் செஞ்சா? இதெல்லாம் அவங்களே செஞ்சுட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்களால செய்ய முடியும். அப்ப நம்மளுக்கு ஜீவியத்துல அற்புதம் நடக்கணும்னா நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும். இப்ப இந்த கச்சாடி தண்ணியே கனிரசமா அவங்களால மாத்த முடியாது. அப்ப அவங்களால எது மாத்த முடியாதோ, எது செய்ய முடியாதோ அதை ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு. அவங்களால செய்ய முடிஞ்சதெல்லாம் அவங்க செஞ்சிடறாங்க. அதே போல நம்ம ஜீவியத்துல நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யணும். நல்ல வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படியணும். அதெல்லாம் நம்மளால செய்ய முடியும். ஆனா கனிரசத்தை கச்சாடியில இருக்க தண்ணியை கனிரசமா மாத்த முடியாது. அப்ப அந்த அற்புதத்தை இயேசுதான் செய்வாரு. அப்ப நம்மளால செய்ய முடிஞ்சதெல்லாம் செய்யும் போது ஆண்டவர் நம் ஜீவியத்துல என்ன செய்வாரு? அற்புதம் செஞ்சாரு. அந்த காண ஒரு கல்யாணத்துல அற்புதம் செஞ்ச மாதிரி. அதனால நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை நாம் செய்யணும். அப்ப நம்மால என்ன செய்ய முடியாதோ அதை ஆண்டவர் செய்வார். We must do what we can. Lord will do what we cannot. அப்ப நம்மளால முடியாததை ஆண்டவர் செய்வார். அப்ப நம்ம என்ன பண்ணும்? நம்ம அற்புதம் நடக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும். அது போன வாரமே கூட நான் சொன்னேன். நம்ம அந்த சின்ன பையன் என்ன பண்ணா? 5 அப்பத்தையும் அந்த 2 மீனிங் கொடுத்தா ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. நம்மளால முடிஞ்ச காரியத்தை நம்ம செய்யணும் ஆண்டவருக்காக. அப்ப வேதத்தை நல்லா வாசிக்கணும். அதுல என்னென்னலாம் வாக்குத்தத்தம் இருக்குன்னு பார்க்கணும். அதோட நிபந்தனை எல்லாம் வாசிக்கணும். ஆண்டவர் என்னென்னலாம் கட்டளை கொடுத்துருக்காரு வாசிக்கணும். அந்த கட்டளைக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது நம்மளும் இந்த விசுவாசத்தை எல்லா சிறப்பும் நம்ம ஜீவிதத்துல பெற்று வாழலாம். இந்த எல்லா சாதனையும் நம்ம சாதிக்கலாம். இந்த 10 சாதனை பார்த்தா பாருங்க, அது அத்தனையும் நம்ம சாதிக்கலாம். நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம். இந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த பெரிய அற்புதத்தை நம்ம காணலாம் இந்த விசுவாசத்தின் மூலமா, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது மூலமா. அப்ப இந்த இந்த முதல் அனுபவத்துக்குள்ள வரணும்னா, விசுவாசத்தோட விளைவுகள்ல ஒரு சிறப்பான அனுபவத்துக்குள்ள வரணும்னா, இந்த சாதனைகள்லாம் நமக்கு வேணும்னா ஆண்டவரோட வசனத்துக்கு என்ன பண்ணும்? நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறது என்ன? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும் போது நிச்சயமா இந்த அற்புதம்லாம் நடக்கும்.
இது முதலாவது விசுவாசத்தோட சிறப்பு, விசுவாசத்தோட சாதனைகள், அதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ். ரெண்டாவது, இது மட்டும் இருந்தா பத்தாது. ரெண்டாவது நம்ம நினைப்போம் விசுவாசம்னா, இப்ப விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இருக்கு. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. விசுவாசத்துல எல்லாம் நடக்கும்னு சொல்லி அப்படி இருப்போம். இந்த பதில சாதிச்சுட்டோம்னு சந்தோஷமா இருப்போம். ஆனா இன்னொரு காரியம் இருக்கு. இத பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ரெண்டாவது காரியம் சிலுவை. விசுவாசத்தினால நீங்க நினைக்கிறீங்க, என்னடா அது விசுவாசத்தினால கஷ்டம் வருமா? விசுவாசத்தினால ஒரு சிலுவையா? விசுவாசிச்சா நம்மளுக்கு ஆசீர்வாதம் தானே. இந்த 10 சாதனைகள் தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அப்படி இல்ல. விசுவாசத்தினால என்ன இருக்கு? ஒரு சிலுவை இருக்கு. இது முதலாவது இருக்கிறது ஒரு விசுவாசத்தோட ஆரம்ப அனுபவம். ஒரு பிகினிங் ஸ்டேஜ் தான். ஆனா 2வது நம்ம விசுவாசத்துல வளரும்போது, ஆண்டவரை விசுவாசிச்சு வளரும்போது, அது 2வது அனுபவம் நம்ம ஆண்டவருக்காக சிலுவை சுமக்கிற அனுபவம். ஆண்டவருடைய சிலுவை சுமக்கும் சீஷத்துவம். discipleship that carries the cross of the Lord. அப்ப 2வது அனுபவம் என்ன? ஆண்டவருக்காக நம்ம சிலுவை சுமக்கணும். எப்படி நம்ம விசுவாசத்தை நம்ம சிலுவை சுமக்க முடியும்னு பார்க்கலாம். அது என்னன்னா, ஆண்டவருக்காக பாடு அனுபவிக்கிற ஒரு ஜீவியம். தி லைஃப் தட் கேன் பி சஃபரிங் ஃபார் த லார்ட். இப்ப விசுவாசமா இருக்கும்போது பாடுகளும் வருமான்னு நீங்க யோசிக்கலாம். நிச்சயம் விசுவாசமா இருக்கும்போது அது பாடுகள் வரும். அது 2வது ஸ்டேஜ், நம்ம வளர்ற அனுபவம். நீங்க அதே அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்திலே நீங்க அதே 35ஆம் அதிகாரத்துல இருந்து வாசித்தா தெரியும். 35ஆம் அதிகாரத்துல 3வது லைன்லயும் வாசிங்க. ஒரு 10 நம்ம சாதனைகளை பார்த்தோமே ஃபர்ஸ்ட், அதே மாதிரி ஒரு 10 வேதனைகள் இருக்கு விசுவாசத்தினால. முதலாவது சிறப்புல 10 சாதனைகளை பார்த்தோம். அவங்க எப்படி எல்லாம் ஜெயிச்சாங்க விசுவாச வீரர்கள். ஆனா அதே மாதிரி ஒரு 10 வேதனைகள் இருக்கு. அதுதான் விசுவாச சிலுவை. அந்த 10 வேதனைகளை ஒவ்வொன்றா பார்க்கலாமா? அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 3வது லைன்ல இருந்து வாசிங்க. முதலாவது பாருங்க, மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இது முதலாவது வேதனை. 2வது பாருங்க, நிந்தனைகள், அடிகள், கட்டுகள், காவல் இதெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. 3வது கல்லெறிந்தார்கள். 4வது வாளால் அறுப்புண்டார்கள். 5வது பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். 6வது பாருங்க, பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். 7வது பாருங்க, குறைவு, துன்பம், உபத்திரவம் எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. 8வது பாருங்க, உலகம் அவளுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. 9வது பாருங்க, அவங்க மலையிலையும் குகையிலையும் என்ன பண்ணிருக்காங்க? சிதறுண்டு அடைஞ்சிருக்காங்க. கடைசியா 10வது பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் 10 சாதனைகளை பார்த்தோம். விசுவாசத்தை வச்சு 10 சாதனைகள், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இங்க பாருங்க, விசுவாசத்தினால 10 வேதனைகள், அதாவது சிலுவை. அப்ப நம்ம விசுவாசிக்கும் போது, ஆண்டவர் விசுவாசிக்கும் போது, அந்த சாதனை மட்டும் இல்ல, அது ஒரு ஆரம்ப அனுபவம். இன்னும் ஆண்டவர் விசுவாசிக்கும் போது இந்த பாடுகளின் அனுபவத்துல போகணும். ஃபர்ஸ்ட் 10 சாதனைகள், அப்புறம் பார்த்தா 10 வேதனைகள். இந்த பாடுகள் கூட, அந்த வேதனையோட நம்ம போகணும். அதுவே ஒரு அடுத்த அனுபவம். இதை யாரும் ரொம்ப பேச மாட்டாங்க. விசுவாசமா இருந்தா எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், ஆசீர்வாதமா இருக்கலாம், அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த விசுவாசத்துல வரும்போது இந்த மாதிரி கஷ்டம் இருக்கும். ஆரம்ப கட்டத்துல இருக்கவங்க என்ன பண்ணும்? இன்னும் வளர்ச்சி அடைந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அப்ப எப்பொழுதும் சாதனையே இல்லை, எப்பொழுதும் சிறப்புகளே இல்லை. சோதனையும் வரும், அதே போல சிலுவையும் வரும். அதையும் நம்ம என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். அதுதான் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. விசுவாசமா இருக்கும்போது நமக்கு பாடும், சோதனையும், சிலுவையும் வரும். அதையும் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்காக அனுபவிக்கணும். அந்த முதல்ல இருக்கிற சாதனை மாத்திரம் இல்லை, அந்த சிலுவையும் நம்ம அனுபவிக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 8:17, நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்ப கிறிஸ்துவனே கூட என்ன பண்ணும்? பாடு அனுபவிக்கணும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு விசுவாசத்தினால இருக்க சாதனையை மட்டும் அனுபவிக்கிறது இல்லை. கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன பண்ணணும்? பாடு அனுபவிக்கணும். மத்தேயு 16:24 இருக்கு. மேத்யூ சாப்டர் 16:24 உங்களுக்கு தெரியும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? என்னை ஃபாலோ பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சிலுவையை தான் எடுத்துட்டு வரணும். உங்களுக்கு சிலுவை தான் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் போது இந்த சாதனை மட்டும் இல்ல, இந்த சிலுவையும் இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு? கேரி தி கிராஸ் அண்ட் ஃபாலோ. அவர் சிலுவை எடுத்துட்டு அவர் சிலுவை சுமந்து நம்ம பாடு பண்ணோம். அது மட்டும் இல்ல, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு சாப்டர் 3:12 என்ன இருக்குன்னா, அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாரும் துன்பப்படுவார்கள். தேவ பக்தியாய் நடக்கிறவன் கூட சொல்ல, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருந்தாலே துன்பமா.
அப்ப பாத்துக்கோ, நீ நினைக்கலாம், ஐயோ நான் ஆண்டவரை எவ்வளவு விசுவாசிக்கிறேன், ஆண்டவருக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறேன், ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறேன், என்னோட ஜீவிதத்துல போய் இவ்வளவு சோதனை இருக்கே, என்னோட ஜீவிதத்துல போய் இவ்வளவு கஷ்டம் இருக்குதே, அப்படி மத்த உலகத்தார் நம்மளை பார்த்து கேட்கலாம். நம்ம அப்படி நினைக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது உலகத்தாருக்கு. விசுவாச ஒரு ஜீவியத்துல ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு இந்த பாடு அனுபவிக்கிறது, சிலுவையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. அந்த நேரத்துல ஆண்டவர் நமக்கு தாங்க எல்லாம் பலன் கொடுப்பாரு. அது உலக ஜனங்களுக்கு அது தெரியாது. நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்துல வளர்றவங்களா இருந்தா எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கஷ்டமே இல்லை, நல்லா இருக்கிறேன் அப்படின்னா அவங்க இன்னும் ஆவிக்குள்ள வளரவே இல்லைன்னு அர்த்தம். பாஸ்டர் சுந்தரம் சொல்வாரு, உங்களுக்கு ஒரு கஷ்டமே இல்லை, நல்லா இருக்கீங்களா சொகுசா, அப்படின்னா தான் நீங்க பயப்படணும். ஆனா உங்களுக்கு சோதனை வருது, போராட்டம் வருது, நீங்க பயப்படவே வேண்டாம், கர்த்தர் உங்க கூடவே இருக்காரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி ஒரு கஷ்டமும் இல்லை, எனக்கு ஒரு சோதனையும் இல்லைன்னா அப்பதான் கொஞ்சம் பயப்படணும். உங்க வாழ்க்கையை பற்றி சந்தேகப்படணும். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரான்னு தெரியாது. ஆனா நமக்கு கஷ்டம் சோதனை வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறான்னு அர்த்தம். ஆண்டவர் நம்ம கூட இருந்து இருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அந்த கஷ்டத்துல கர்த்தர் நம்ம கூடவே நிக்கிறாரு. கர்த்தர் பார்க்காம இல்ல. நமக்கு வர கஷ்டம்லாம் கர்த்தருக்கு தெரியாதா, நம்ம படுற பாடலாம் அவருக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு நினைப்போம். அப்படி இல்ல, நம்மளுக்கு படுற கஷ்டம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அந்த கஷ்டத்துல ஆண்டவர் கூட நிக்கிறாரு. நின்று இருக்கு அந்த வசனம் பாருங்க, சங்கீதத்துல 34 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் நம்ம கூடவே நிக்கிறாரு, நம்ம கவலைப்பட வேண்டாம். அப்ப ஆண்டவருக்கு மேல விசுவாசமா இருக்கும்போது இந்த பாடுகள் அனுபவமும் இருக்கும். நம்முடைய ஆண்டவர் ஒரு தேவன், ஒரு திருத்துவத்தின் தேவன், காட் ஆஃப் ட்ரினிட்டி. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவன். உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த நம்முடைய தேவன் யாருன்னா பாடுகளின் நாயகர், மேன் ஆஃப் சாரோ. ஒரு பழையகாலத்து பாட்டு கூட இருக்கு, இங்கிலீஷ் பாட்டு, மேன் ஆஃப் சாரோன்னு, ஓல்ட் ரகட் கிராஸ் அப்படின்னு. அப்ப நம்ம ஆண்டவர் வந்து ஒரு பாடுகளின் நாயகர். அவரு பிதாவானவரும் சரி, குமாரனும் சரி, பரிசுத்தாவியும் சரி, ஒரு பாடுகள் வழியா நம்மளை நடத்துகிறவர். அந்த பிதாவை எடுத்துக்கிட்டா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை என்ன பண்றான், சிக்ஷிக்கிறான்னு வாசிக்கிறோம். அப்ப தகப்பன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல தேவனும் யாரிடத்து பிதாவானவர் யாரிடத்து அன்பு கூறுகிறார்களோ அவர்களை சிக்ஷிக்கிறான்னு வாசிக்கிறோம். அப்ப பிதா அருளக்கூடியது என்ன, சிக்ஷை, டிசிப்ளின். நம்ம இயேசு எடுத்துக்கலாம், குமாரன், திருத்துவத்தின் 2வது தேவன் குமாரன். குமாரன் என்ன சொல்றாரு, நம்ம பார்த்தோமே மத்தேயு 16:24, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணும், என்னை பின்பற்றி வரணும்னு சொல்றாரு. எத்தனைத்தான் வெறுத்து. அப்ப குமாரன் அருள்றது சிலுவை, பிதா அருள்றது சிக்ஷை, டிசிப்ளின். ஆனா குமாரன் இயேசு கிறிஸ்து நமக்கு அருள்றது சிலுவை. அந்த சிலுவின் கூட நம்ம நடக்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியானவர் தான் இருக்கு. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், இன்னொன்னு நீடிய பொறுமை. தமிழ்ல வந்து நீடிய பொறுமைன்னு இருக்கு. ஆனா பைபிள் எழுதுன அந்த கிரேக்க மொழியில வாசிங்கன்னா அப்படி இல்லை, இங்கிலீஷ்ல கூட அப்படி இல்லை. இங்கிலீஷ்ல பார்த்தா நீடிய துன்பம் இருக்கு, நீடிய பொறுமை இல்லை, லாங் சஃபரிங். அப்ப ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் நாட் ஒன்லி லவ், ஜாய் அண்ட் பீஸ், இட் இஸ் ஆல்சோ லாங் சஃபரிங். அப்ப பரிசுத்தாவியானவர் அருள்னா நீடிய துன்பம். அப்ப பிதா அருள்ற அந்த சிக்ஷையும் இருக்கு, டிசிப்ளின் பண்றது. குமாரனோட அந்த சிலுவையும் இருக்கு. பரிசுத்தாவியானவரோட அந்த லாங் சஃபரிங், நீடிய துன்பமும் இருக்கு. அப்ப ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்ப எபிரேயர்ல 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. இங்கே பாருங்க, கீழ்ப்படிதல் தான் வருது. அப்ப கீழ்ப்படிதலை எப்படி கத்துக்க முடியும்னா, பாடுபட்டாதான் கத்துக்க முடியும். நம்ம பாடுபடும் போதுதான் கீழ்ப்படிதலை கத்துக்க முடியும். அப்ப கீழ்ப்படிதல் தான் நம்ம விசுவாசம் பார்த்தோம். அப்ப நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிவோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம வாழ்க்கையில இந்த கீழ்ப்படிதல் இருக்கு அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நமக்கு சிலுவை சுமக்கும் அனுபவம், அந்த பாடுகள்லாம் இருக்குது. அப்பனாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியும். அந்த சிலுவை சுமக்கும் சீஷத்துவம், கிராஸ் பியரிங் டிசிபிள்ஷிப், அந்த ஒரு காரியம் நம்ம ஜீவித்துல இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அப்ப பாடுகள்ல நம்ம புறக்கணிக்க வேண்டாம். பாடுகள்னால நமக்கு நிறைய பாடம் கத்துக்கிறோம். அப்ப எவ்ரி ட்ரபிள் இஸ் அ லேர்னிங். அதாவது பாடுகளை புறக்கணிக்க வேண்டாம், அதனால நமக்கு பாடங்கள் அதிகம். அப்ப பாடு வரும்போது நம்ம என்ன பண்ணோம், தாவீது சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்வேன். அப்ப பாடு வரும்போது இந்த விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரோட இன்னும் நெருங்கி ஜெயிக்கலாம். நம்ம சொல்லுவோம், நம்ம என்ன இவன் ஜீவிதத்துல ஆசீர்வாதமே இல்லை, எப்பொழுதும் பாடு, இது சாபம்னு சொல்லுவோம். அப்படி இல்லை, மற்றவங்க சொல்லிட்டு போலாம். ஆனா நமக்கு தான் தெரியும், நம்மளும் ஆண்டவரும் எப்படிப்பட்ட
ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு எப்படின்னு தெரியும். நம்மள பத்தியும் ஆண்டவருக்கு தெரியும். இவனுக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் நம்மள விட்டு போக மாட்டான்னு தெரியும். அப்படிப்பட்டவங்க தான் ஆண்டவர் சோதனையே கஷ்டத்தையே கொடுப்பாரு. ஒருத்தர் கஷ்டமே வராம சோதனையே வராங்கன்னா அவங்க ரொம்ப ஆவிக்குள்ள குழந்தையான ஜீவித்துல இருக்காங்க. ஏன்னா ஒரு கஷ்டம் வந்தா ஆண்டவர் விட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க ஒரு கஷ்டம் வந்து ஆண்டவருக்குள்ள இன்னும் நிலைத்திருக்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு உங்களை பத்தி தெரியும். இவன் என்னதான் இருந்தாலும் நம்மள விட்டு போக மாட்டான். என்ன கஷ்டம் வந்தாலும் நமக்குள்ளதான் இருப்பான். அது பிசாசுக்கும் தெரியும். அதனால அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு கஷ்டம் வருதுனால அவங்க வந்து ஆண்டவருக்குள்ள இல்லைன்னு சொல்ல முடியாது. கஷ்டம் வந்தாலும் அவங்க ஆண்டவரோடு இருக்கிறாங்களே, அந்த கஷ்டத்திலயும் ஆண்டவரை துதிக்கிறாங்களே, ஆண்டவருக்கு உண்மையா இருக்காங்களே. என்னோட ஜீவிதத்துல எத்தனையோ கஷ்டம் சோதனை வந்திருக்கு. ஆனா ஒவ்வொரு கஷ்டம் சோதனை வரும்போது ஆண்டவரோட நான் நெருங்கி ஜீவிச்சிருக்கேன். அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி நான் பார்த்து பார்ப்பேன். அந்த சோதனைக்கு பின்னாடி பார்ப்பேன். ஐயோ ஆண்டவரோட இன்னும் நெருங்கிடுவேன். எந்த சோதனையிலும் ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி போனதே இல்லை. அப்ப ஒவ்வொரு சோதனை வரும்போது இன்னும் ஆண்டவரோட நெருக்கிடுறோம். அதுதான் ஒரு கிறிஸ்தவரோட அனுபவம். உண்மையா ஆண்டவருக்கு ஜீவிக்கிறவங்களோட அனுபவம். ஆண்டவர் வந்து இன்னொரு ஒரு காரியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம பரிசுத்தத்துல வளரணும் அப்படின்னா நம்மளுக்கு பாடுகள் நமக்கு ரொம்ப அவசியம். அப்பதான் நம்ம பரிசுத்தப்பட முடியும். பாடுகள் இருந்தாதான் நம்ம பரிசுத்தப்பட முடியும். அப்ப கீழ்ப்படிறது மட்டும் இல்ல. அப்ப ட்ரபிள்ஸ் மேக் அஸ் க்ரோ இன் த லார்ட். நம்ம ஆண்டவருக்குள்ள வளரணும் அப்படின்னாலே நமக்கு முக்கியமா பாடுகள் வேணும். நம்ம பரிசுத்தம் பண்ணணும்னாலே நமக்கு பாடு அவசியம். God can always do miracle. அவரால எப்பொழுதும் அற்புதம் செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் எப்பொழுதும் அற்புதம் செய்ய மாட்டார். God does not always perform miracle. அந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவரால் அற்புதம் செய்ய முடியும். ஆனா எல்லா சமயத்திலும் அற்புதம் செய்ய மாட்டாரு. அவர் அதிசயமானவர். அவர் வல்லமையுள்ள தேவன். அவருடைய நாமமே அதிசயம். அப்படிலாம் வசனம் இருக்கு ஏசாயால. அவரு அவரு எவ்வளோ அற்புதம் வேதத்துல செஞ்சிருக்காரு. அவர் உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் செஞ்சிருக்கலாம். உங்களோட வரலாற்றுல அற்புதம் செஞ்சிருக்கலாம். உங்களோட வேதத்துல ஏராளமான அற்புதம் செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த எல்லா அற்புதமும் அவர் செஞ்சிருக்கலாம். ஆனா சில வேளையில ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அந்த அற்புதத்தெல்லாம் அவருக்கு சித்தமான வேலையில தான் செய்வாரு. எல்லா நேரத்திலயும் அவர் அற்புதத்தை செய்ய மாட்டாரு. அவருக்கு சித்தமான நேரத்துல அற்புதத்தை செய்வாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், எப்பொழுதும் அற்புதத்தை எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவர்களோட பேரே என்னது? His name will be called wonderful. அவர் நாமம் அதிசயமானவர். அடுத்த வார்த்தை என்ன இருக்கு? ஆலோசனை கர்த்தர், கவுன்சிலர். பாருங்க, சில சமயம் அற்புதம் செய்ய மாட்டாரு. ஆனா ஆலோசனை சொல்வாரு. எல்லா நேரத்திலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அற்புதமே செஞ்சுட்டு இருக்க மாட்டாரு. சில நேரத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார். சம்டைம்ஸ் he works miracle. சில நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆலோசனை கொடுப்பாரு. சம்டைம்ஸ் he gives advice. அப்ப நம்ம அந்த நேரத்துல நான் என்ன பண்ணணும், அவரோட ஆலோசனை எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம அதுக்கு ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், வளமாகும். அவர் லைஃப்ஸ் were enriched when we live in obedience. அந்த ஆலோசனைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். நீங்க இயேசு வந்து பிறந்ததுக்கு அப்புறம் இந்த சாஸ்திரிகள்லாம் வந்து ஏரோதை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான், ஏரோது இயேசுவை கொலை செய்யறதுக்கு பிளான் பண்றான். அப்ப இயேசுவை கொலை செய்ய பிளான் பண்ணும்போது என்ன நடக்குது, இந்த யோசேப்பும் மரியாளும் துவண்டு வாடல. ஐயோ யோசேப்பை கொலை செய்ய போறாங்களேன்னு. அப்புறம் இந்த யோசேப்பு மரியாள் என்ன நினைச்சாங்க, இவருதான் இம்மானுவேல் ஆச்சே, நம்ம குமாரன் தான் இம்மானுவேல். இம்மானுவேல் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு. ஏரோதால ஒன்னும் பண்ண முடியாது. அவன் யார், அவன் சுண்டக்கா. ஆண்டவர் நம்ம கூட இருந்து ஏரோதுக்கு கைக்கு தப்பு வைப்பாரு. நம்ம கூட இருந்து நம்ம பிள்ளைய பாத்துக்குவாரு. எதுக்கும் நம்ம கவலைப்படல. அதனை ஆண்டவரால எரிகோ மதில தாண்டுவோம், சேனைக்குள்ள பாந்தி போவோம். இவந்த ஏரோதுக்கெல்லாம் நம்ம போய் பயந்துட்டு இருப்போமான்னு அவங்க சொல்லுரைக்கல. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நேரத்துல ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரா? ஆண்டவர் அற்புதம் செய்யல. ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொன்னாரு. நீ பிள்ளையும் தாயையும் கூட்டிட்டு எங்க போ, எகிப்துக்கு போன்னு சொல்றாரு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு அந்த ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எகிப்துக்கு போனதுனால விடுதலை கண்டுச்சு. அந்த நேரத்துல ஆண்டவர் அற்புதம் செய்யல. ஆனா ஆலோசனை கொடுத்தாரு. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், கவுன்சிலர். அந்த நேரத்துல அந்த மாதிரி தான் ஆண்டவர். சில நேரத்துல அதிசயம் செய்ய மாட்டாரு, ஆலோசனை கொடுப்பாரு. ஆனா அந்த ஆலோசனைக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சு அது எப்படி நடக்கும்போது அது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில ஒரு விடுதலையா இருக்கும். எப்படி அந்த யோசேப்புக்கு மரியாளுக்கு ஒரு விடுதலை கிடைச்சதோ அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் போது அந்த போல நம்ம என்ன பண்ணும், அற்புதம் செய்யாம இருக்கிற நேரத்துல ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும். சில சமயத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வாரு, சில சமயம் ஆலோசனை சொல்வாரு. அந்த ஆலோசனைக்கு நம்ம என்ன பண்ணும், கீழ்ப்படியணும். ஆண்டவர் பாதத்துல காத்திருக்கணும். ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்துச்சு, நீங்க என்ன ஆண்டவரே சொல்றீங்க? ஆண்டவர் பாதத்துல காத்திருந்து கீழ்ப்படியும் போது நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அதுக்கு ஒரு விடுதலை தருவாரு. நாம் இன்னும் விசுவாசத்தை நல்லா வளர முடியும். இந்த வாழ்க்கை வந்து ஒரு இடுக்கமான வழி. திஸ் லைஃப் இஸ் நேரோ வே. ஒரு கஷ்டத்தின் பாதைதான், ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு, வேலி ஆஃப் வீப்பிங். சங்கீதத்துல இருக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் என்று சொல்லியிருக்கு. அப்ப அந்த கஷ்டமான பாதையில அழுகையின் பள்ளத்தாக்கு என்ன பண்ணும், நாங்க விசுவாசத்துல வளர்ந்து முன்னேறி சென்று நம்மளோட இலக்கை அடைக்கணும். அப்ப விசுவாசத்துல என்ன பார்த்தோம், ஒரு சிலுவை சிறப்பு உண்டு. 10 சாதனைகளை பார்த்தோம், 10 அச்சீவ்மெண்ட்ஸ்.
அதே நேரத்துல இந்த விசுவாசமா இருக்கும்போது என்ன இருக்கு? 10 சோதனைகள். சிலுவை. ஆண்டவர் விசுவாசத்துல சாதனையும் இருக்கு, சோதனையும் இருக்கு. இதுதான் நம்ம கடந்து வரணும். இது விசுவாசத்தோட 2வது படி. ஒரு வளர்ற அனுபவம். 1வது அனுபவம் சாதனையை சாதிக்கிறது ஒரு குழந்தையின் அனுபவம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணணும்? வளரணும். ஒரு வளர்ற அனுபவம். கடைசியா 3வது சிறப்பு மட்டும் இல்ல, சிலுவை மட்டும் இல்ல, கடைசியா சித்தம். வில். காட்ஸ் வில். நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. லாஸ்ட் பகுதி 33ஆம் வசனத்துல லாஸ்ட். வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். இங்க என்ன வாசிக்கிறோம்? வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். அதே மாதிரி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ஃபர்ஸ்ட் 33ஆம் வசனத்துல என்ன வாசித்தோம்? விசுவாசத்தினாலே வாக்கு தத்தங்களா பெற்றார்கள் பாக்குறோம். இந்த 33ஆம் வசனத்துல 39ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? வாக்கு தத்தம் பெறவில்லைன்னு வாசிக்கிறோம். பாருங்க 33ல they received the promise. 39ஆம் வசனம் they did not receive the promise. பாருங்க ஃபர்ஸ்ட் கூட்டத்தாரும் விசுவாசிகள் தான். ஆண்டவரை விசுவாசித்தவங்க தான். அந்த ஆண்டவரை விசுவாசித்த அந்த ஃபர்ஸ்ட் கூட்டத்தாரு வாக்குத்தத்தத்தை பெற்றாங்க. ஆனா இந்த 2வது கூட்டத்தாரும் விசுவாசிகள் தான். அவங்களும் ஆண்டவரை விசுவாசித்தாங்க. ஆனா அந்த கூட்டத்தார் வாக்குத்தத்தத்தை பெறல. பாருங்க விசுவாசத்தோட இதான் ஒரு முதிர்ச்சியான அனுபவம். முதல் கூட்டத்தார் வாக்குத்தத்தத்தை பெற்றாங்க. 2வது கூட்டத்தார் வாக்குத்தத்தத்தை பெறல. விசுவாசத்துல சாதனை மட்டும் இல்ல, சோதனை மட்டும் இல்ல, விசுவாசத்துல சித்தம் இருக்கு. காட்ஸ் வில்னு இருக்கு. ஆண்டவரோட சித்தம்னு ஒண்ணு இருக்கு. வாக்குத்தத்தமே பெறல பாருங்க அவங்க. இவங்களும் விசுவாசிக்கிறாங்க ஆண்டவரை. விசுவாசிகளின் கூட்டம் தான். பாருங்க அவங்க வாக்குத்தத்தத்தை பெறல. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி அப்படின்னா என்ன? ஒரு கிறிஸ்தவ ஊழியத்துல வெற்றி அப்படின்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் விக்டரி இன் கிறிஸ்டியன் லைஃப்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் விக்டரி இன் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி? அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றின்றது நம்ம நல்ல ஆசீர்வாதமா இருக்குதா? நம்ம நல்ல வேலையில இருக்கோம், நல்ல காசு, நம்மளுக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, ஒரு சொகுசா அது ஆசீர்வாதமா? அப்படி பார்த்தா உலக பிரகாரமான ஜனங்களா அப்படி இருக்காங்க. அது ஆசீர்வாதமே இல்ல. நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா சொல்லுவாங்க, பாரு இவனுக்கு ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல. அது அவங்களுக்கு உலக பிரகாரமான ஜனங்களுக்கு தெரியாது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த விசுவாசத்தோட முதிர்ச்சியான அனுபவம் என்னன்னா, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையோட வெற்றி எதுல இருக்கு அப்படின்னா, நம்மளோட சுய சந்தோஷத்தினாலேயோ, நம்முடைய சுய சாதனையாயோ இல்ல. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையோட வெற்றி எதுல இருக்குன்னா, நம்ம சுய சந்தோஷம் கிடையாது, சுய சாதனையும் கிடையாது. நாட் செல்ஃப் கிராட்டிபிகேஷன், நாட் செல்ஃப் அச்சீவ்மெண்ட். இதனால நம்மளோட வெற்றி இல்ல. நம்ம எல்லாம் சாதிச்சிட்டோம்னா அது நல்ல ஆசீர்வாதமா? ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லாம அப்படி கிடையாது. அப்ப நம்ம ஒரு ஜீவிதத்துல கஷ்டம் வந்துருச்சு, சோதனை வந்துச்சுன்னா நம்ம ஆண்டவர் பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. நம்மளுக்கு கஷ்டம், சோதனை என்ன வந்தாலும் நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோமே, ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறோமே, ஆண்டவருக்குள்ள ஜீவிக்கிறோமே, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அப்ப கிறிஸ்தவ ஜீவித்துல ஒரு வெற்றின்னு சொல்றது இந்த சுய சாதனையோ, சுய சந்தோஷமோ கிடையாது. நல்ல சந்தோஷமா இருக்குது, ஹாப்பியா இருக்குது. அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமே இல்ல. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஒரு வெற்றி கிடையாது. உலக பிரகாரமான ஆசீர்வாதம்ன்றது ஆண்டவர் பார்வையில அது ஒரு வெற்றி கிடையாது. நம்ம விசுவாசத்துல நெருங்கி இருக்கும்போது, இந்த முதிர்ச்சி அடைந்த அனுபவத்துல இருக்கும்போது நமக்கு என்ன வருது? ஒரு கஷ்டம் வருது. வாக்குத்தத்தத்தை இவங்க பெறல. அந்த ஒரு கூட்டம் வாக்குத்தத்தத்தை பெற்றாங்க. இவங்க வாக்குத்தத்தத்தை பெறல. அப்ப இந்த உலகத்துல நம்ம வெற்றியோட ஜீவிக்கணும்னா, வெற்றியோட வாழணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இப்ப காட்ஸ் வில்னு ஒண்ணு இருக்கு. அவர் சித்தம் எப்படி இருக்கோ அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதுதான் விசுவாசத்துல முதிர்ச்சியான அனுபவம். ஒரு கிறிஸ்தவ வாழ்வோட ஒரு ஆண்டவரோட பிள்ளைங்களோட வாழ்க்கையில ஒரு வெற்றிக்கு காரணமே என்ன? நம்ம ஆண்டவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க போறோம். அப்படி ஆண்டவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் போது நிச்சயமாவே அதுதான் ஒரு ஜெயமான ஜீவியம். ஆண்டவர் நம்மளை கைவிட்டுற மாட்டாரு. ஒரு கஷ்டம் வரும். இவன் வாக்குத்தத்தத்தையே பெறல. அந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு. நம்ம ஜீவிதத்துல நம்ம கேட்கறது கிடைக்காது. நம்ம ஜெபம் பண்றது நடக்காது. ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாரு. அற்புதம் நடக்காது. என்ன பண்ண போறோம்னு தெரியாது. அந்த கஷ்டத்துல இருப்போம். ஆனா அந்த கஷ்டத்துல ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். ஆண்டவர் எப்படியாவது நம்மள வழி நடத்துவாரு. ஆண்டவர் ஒரு வழியை திறப்பாரு. ஆண்டவரை விட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? விலகி போக மாட்டோம். ஆண்டவருக்குள்ள இருப்போம். அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருக்குள்ள இருக்குதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்ப இந்த கடைசி அனுபவம் என்னன்னா, விசுவாசத்துல ஆண்டவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது. அப்ப விசுவாசத்துல சிறப்பு மட்டும் இல்ல, சாதனைகள் மட்டும் இல்ல, சிலுவை அடுத்த 2வது சிலுவை, வேதனைகள் அது மட்டும் இல்ல. கடைசியா ஒரு முதிர்ச்சியான அனுபவம். அந்த வேதனைகளுக்கு அப்புறம் வர முதிர்ச்சியான அனுபவம் தான் சித்தம். அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறது. கடைசியா ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ரோமர் 12:2 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய சித்தம் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமா இருக்குது. நீங்க வீட்டுல போய் பார்த்துப்பாங்க. அவர் சித்தம் எப்படி இருக்குன்னா, அது நன்மை. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது அது எப்போதும் நமக்கு நன்மையா இருக்கும். அவருக்கு எப்பொழுதும் பிரியமா இருக்கும். அது பரிபூர்ணமா இருக்கும். குட், ப்ளீசிங் அண்ட் பெர்ஃபெக்ட். இங்கிலீஷ்ல எப்படி? குட், ப்ளீசிங் அண்ட் பெர்ஃபெக்ட். அப்ப எப்போதும் நன்மையா இருக்கும், பிரியமா இருக்கும்,
அது பரிபூர்ணமா இருக்கும். அந்த ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும்னா, ஆண்டவருக்கு ஒரு பிரியமா இருக்கணும்னா, ஒரு நன்மையா இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கணும். அப்படியே ஒப்புக் கொடுத்திருக்கும்போது நம்ம வாழ்க்கை செழித்து விளங்கும். எந்த ஜெபத்த செஞ்சாலும் உங்களோட தேவைய ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. தப்பு இல்ல. நம்ம என்ன வேணுமோ ஆண்டவர்ட்ட கேட்கலாம். அது கேட்கலாம். ஏன்னா ஆண்டவர் நம்மளோட அப்பா. ஆண்டவர் நம்மளோட நண்பர். ஆண்டவர்ட்ட என்ன வேணா கேட்கலாம். நம்மளுக்கு எந்த பிரச்சனைனாலும் சொல்லலாம். நம்ம தேவை எல்லாத்தையும் கேட்கலாம். அது தப்பு இல்ல. அப்ப தேவைய ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஆனா தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுங்க. அப்ப தேவை தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுங்க. டெல் யுவர் நீட், சப்மிட் டூ காட்ஸ் வில். நம்ம ஜெபத்துல தேவையை சொல்லலாம். அதே நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? தெய்வ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கணும். இதுதான் விசுவாசத்துல ஒரு வளர்ந்த அனுபவம். ஒரு டெர்மினல் ஹில் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வியாதி படுக்கையில இருந்துடுறாங்க. அப்படின்னா அவங்க ஆண்டவருக்குள்ள இல்லன்னு அர்த்தமா? அப்படின்னா இல்ல. வியாதி இருக்கும். ஆனா அவங்க ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க. ஆண்டவரோட நெருங்கி இருப்பாங்க. பார்க்கின்சன்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல ஒரு வியாதி. அந்த வியாதிலாம் ப்ரோக்ரசிவ். ரொம்ப கஷ்டப்படும். கையெல்லாம் நடுங்கும், தலைலாம் நடுங்கும். ஆனா அந்த மாரி வியாதி இருக்கவங்கலாம் எத்தனையோ பேர் ஆண்டவரோட இருந்திருக்காங்க. ஆண்டவரோட நெருங்கி ஜெபிக்கிறாங்க, ஊழியம் செய்றாங்க. ஆண்டவருக்கு உண்மையா இருக்காங்க. அப்ப அந்த மாரி வியாதி வந்துருச்சுன்றதுனால அவங்க அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லன்னு அர்த்தம் இல்ல. அவங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லன்னு இல்ல. அவங்க ஜெயமான ஜீவியம் செய்றாங்களே, ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்களே, அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு வெற்றி. அதுதான் ஒரு விசுவாசத்துல ஒரு முதிர்ந்த அனுபவம். சிலரோட பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தா ஆட்டிசம் இருக்கும். அப்ப இவங்க ஆண்டவர அவ்வளோ நேசிப்பாங்க. ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்காங்க. பிள்ளைங்கலாம் இப்படி ஆட்டிசமா இருப்பாங்க. அந்த ஆட்டிசம் வச்சிருக்கிற பிள்ளைங்கள பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதனால அவங்க ஜீவித்த தோல்வியா? அப்படி கிடையாது. தெய்வ சித்தத்துக்கு அவங்க ஒப்புக் குடுக்குறாங்க. அவங்க ஆண்டவரோட இருக்கிறாங்க. ஆண்டவரோட நெருங்கி தான் ஜீவிக்கிறாங்க. அப்ப நம்ம ஜீவித்துல வியாதியோ, சோதனையோ, போராட்டமா வந்தாலும், நம்ம தேவையில்ல ஆண்டவர்ட்ட சொல்லலாம். ஆனா அதே இடத்துல தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கணும். தேவ சித்தம் என்னமோ அது நம்ம ஜீவித்துல நடக்கும். அதுதான் ரோமர் இந்த 12:2ல வாசிக்கிறோம். அவருடைய சித்தம் நன்மையும், பரிபூர்ணமும் அவருக்கு பிரியமா இருக்கணுமா. அப்ப அந்த மாரி ஒரு தேவ சித்தம் நம்ம ஜீவித்துல நிறைவேறணும்னா, நம்ம என்ன பண்ணணும்? அவர் சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கணும். அந்த அப்படி இருக்கும்போது அது நன்மையா இருக்கும், பரிபூர்ணமா இருக்கும். அது அ தேவனுக்கு பிரியமாவும் இருக்கும். அப்ப விசுவாசத்துல சிறப்பா சுதந்திரித்துக் கொள்றது ஒரு ஆரம்ப அனுபவம். அதான் சொன்னோமே 10 சாதனைகள் அது பிகினிங் ஸ்டேஜ் தான். இன்ஹெரிட்டிங் அச்சீவ்மென்ட் இன் ஃபெய்த் இஸ் பிகினிங் ஸ்டேஜ். ஆனா 2வது ஸ்டேஜ் என்ன பார்த்தோம்? சிலுவை. அதாவது சாதனைகள் அல்ல, சோதனைகள். சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுவது ஒரு வளர்ச்சியின் அனுபவம். அப்ப டேக்கிங் அப் த கிராஸ் அண்ட் ஃபாலோயிங் த லார்ட் இஸ் குரோயிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அனுபவம் நமக்கு வேணும். அந்த அனுபவம் மட்டும் இருந்தா பத்தாது. 3வது என்ன அனுபவம்? அவருடைய சித்தத்துக்கு பூர்ணமாய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும். கமிட்டிங் அவர் லைஃப் கம்ப்ளீட்லி டு த வில் இஸ் மெச்சூர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அனுபவத்துக்கு வரணும். இந்த விசுவாசத்திலோட விளைவுகள்ல அவுட்கமிங் ஆஃப் ஃபெய்த்ல அந்த 3 காரியத்தை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சிறப்புகள், அதாவது சாதனைகள் 10. அப்புறம் சிலுவை, வேதனைகள் 10. கடைசி அது மட்டும் அது வளர்ச்சியின் அனுபவம். ஒரு முதிர்ச்சியான அனுபவம் என்னது? தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும். அப்ப தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறது ஒரு முதிர்ச்சியான அனுபவம். எந்த கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு. எந்த கஷ்டம் வந்தாலும் நான் கர்த்தரை விட்டு போக மாட்டேன். இந்த மாரி கஷ்டம் வந்துச்சு, என் சோதனை வந்துச்சு. ஆனா நான் கர்த்தரை விட்டு போகல. கர்த்தர் என் கூட இருக்காரு. அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட அதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சியான அனுபவம். அந்த விசுவாசத்துக்குள்ள வரணும். நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த அனுபவத்துல இருக்கீங்க? விசுவாசத்துல அந்த 10 சாதனை சாதிக்கிற அனுபவத்துல இருக்கீங்களா? அடுத்து 2வது ஸ்டேஜ் விசுவாசத்துல வளர்ந்திருக்கீங்களா? சிலுவை ஆண்டவருக்காக சிலுவையை சுமக்கிறீங்களா? அந்த அனுபவத்துல இருக்கீங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கவங்கலாம் என்ன பண்ணணும்? வளர்ற ஸ்டேஜ்க்கு வரணும். ஆண்டவருக்காக சிலுவையை சுமக்கணும். அந்த சிலுவையை சுமக்கிற சீஷத்துவம்னு பார்த்தோம். அது ஆண்டவருக்காக பாடுகள படணும். அப்படி 2வது ஸ்டேஜ்ல பாடுகள் பட்டுட்டு வளர்றவங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக அடுத்த ஸ்டேஜ்க்கு வரணும். புதுமையா முதிர்ச்சி அடைகிற ஸ்டேஜ். வளர்ந்த அனுபவத்துக்கு வரணும். அந்த ஸ்டேஜ்ல வரும்போது ஆண்டவர் நிச்சயம் நம்மள ஆசீர்வதிப்பாரு. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம விசுவாசத்துல என்ன பார்த்தோம்? முக்கியமா விசுவாசத்தோட சிறப்புகள பார்த்தோம். சாதனைகள். அப்புறம் விசுவாசத்தோட சிலுவை பார்த்தோம். 10 வேதனைகள். 10 சாதனைகள், 10 வேதனைகள், கடைசியா சித்தம். அவர் சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கும்போது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வோம். இந்த வேளையில கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. நீங்க இந்த விசுவாசத்துல வளர்ந்து இன்னும் ஆண்டவரோட சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்து நம்முடைய தேவையெல்லாம் ஆண்டவர்ட்ட சொல்லி தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்து ஜீவிக்கணும். கர்த்தர் நிச்சயம் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரு. இந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாருங்க. ஃபுல்லா தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க கூட பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்க எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மீண்டும் அடுத்த மாதம் நம்ம சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. ஆமென்.